குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல பின்னங்கள் அப்படிங்கிற லெசன் பார்க்க போறோம். சரியா? சோ பின்னங்கள் என்ன அப்படின்னு ஃப்ராக்ஷன்ஸ் அது போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய லெசனுக்கு போயிடலாம். லெசன்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். சரியா? இது இது வந்து நீங்க வந்து இந்த 3 டேர்ம்ஸ்லயுமே லாஸ்ட் 2 டேர்ம்ஸ்லயும் பார்க்காத ஒரு பாடம். ஓகே. சோ அதனால இது உங்களுக்கு புது டாபிக். இதனுடைய கண்டினியூட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் வருது. சோ அதனால இது என்னங்கிறது நம்ம விலாவரியா பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடும். இது ஒரு கோபத்தோட கதை. சரிங்களா? சோ உங்களை மாதிரி ஒரு பையன், ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வந்து ரொம்ப அதிகமா கோபம். சோ அப்ப வந்து ஒரு நாளைக்கு அவனோட அப்பா வந்து இந்த பையனுக்கு என்ன பண்றாருன்னா, உனக்கு ரொம்ப அதிகமா கோவம் வருதுடா தம்பி, அதனால நான் உனக்கு வந்து ஒரு சுத்தியிலையும் நிறைய ஆணி, இந்த செவுத்துல அடிப்பாங்க இல்லையா ஆணி, அந்த ஆணியும் தரேன். உனக்கு ஒவ்வொரு தடவை கோவம் வரும்போதும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்துல போய் நீ அந்த ஆணியை அடிச்சுடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் வந்து சரி, ஏன்னா அவனுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா, அதனால அப்ப இவன் என்ன பண்றான், முதல் நாளைக்கு வந்து 10 ஆணி அடிக்கிறான், 2வது நாளைக்கு 7 ஆணி அடிக்கிறான், 3வது நாளைக்கு 5, 4வது நாளைக்கு 4, 3, 2 அப்படி கம்மியாயிட்டே வருது. சோ அந்த படிப்படியா அப்படியே ஆணி அடிச்சுட்டே இருக்கான். அவனோட கோபமும் கம்மியாகுது. ஒரு ஒரு நாள் வந்து ஒரே ஒரு ஆணி மட்டும்தான் அடிக்கிறான். சோ அப்ப வந்து மொத்தமா வந்து 45 ஆணி அடிச்சிட்டான். இனிமே கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றான். அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இனிமே கோவம் வராத நாள்ல எல்லாம் நீ அடிச்ச 45 ஆணியும் ஒவ்வொன்னா புடுங்கி எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அதையும் அவன் வந்து அப்படி சைமல்டேனியஸா பண்ணி பண்ணி வந்து எடுத்துடுறான், ரிமூவ் பண்ணிடுறான். அந்த அடிச்ச ஒவ்வொரு ஆணியையும் அவனுக்கு என்னைக்கெல்லாம் கோவம் வரலையோ அன்னைக்கெல்லாம் போய் அந்த ஆணியெல்லாம் திருப்பி அடிச்சு எடுத்துடுறான். அப்புறம் அந்த 45 ஆணியும் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாள்ல எடுத்து முடிச்சுட்டான். ஒரு நாள்னா ஒரே நாள் கிடையாது, ஏதோ ஒரு நாள்ல எடுத்து முடிச்சுட்டான். அது 45 நாளா இருக்கலாம், 1 மாசமா இருக்கலாம், 2 மாசமா இருக்கலாம், எடுத்து முடிச்சாச்சு. சோ அந்த 45 ஆணி எடுத்து முடிச்சோன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு பெருமையா காட்டுறான். 40 எனக்கு கையில ஒரு லம்சம் ஆணி கொடுத்தீங்க, என்னோட கோவத்துக்காக அதை வந்து பயன்படுத்தினேன். சோ என்னோட கோவம் வந்து வராத அன்னைக்கெல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னீங்க, அதே மாதிரி நான் ரிமூவ் பண்ணி இப்ப எனக்கு கோவமே வரல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காட்டுறான். அவன் எடுத்துக்கிட்டது எப்படின்னா, ஓகே, நம்மளுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்பா தராருன்னு அவனுக்கு தெரியல. அப்பா ஏதோ தராரு, நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல தான் அவன் பண்ண ஆரம்பிச்சான். பட் அதுக்குள்ள அப்பா ஒரு ரீசன் வச்சிருக்காருன்னு அந்த பையனுக்கு தெரியாம போயிடுச்சு. சோ அப்ப வந்து அத பெருமையா அவங்க அப்பாவை கூப்பிட்டு காட்டும்போது அவர் வந்து சொன்னார், அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ ஆணியெல்லாம் புடுங்கிட்ட, ஆனா சுவத்துல இருக்கிற ஓட்டையை என்ன பண்ணுவ? அந்த ஆணி அடிச்ச இடமெல்லாம் பாரு எப்படி இருக்கு அசிங்கமா, இதே உன் பக்கத்துல இருக்கிற செவத்தையும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப அந்த பையன் வந்து ஒரு மாதிரி வந்து தலை குமிஞ்சு நிக்கிறான். உன்னோட கோவம் வந்து இந்த மாதிரிதான் வந்து பல பேத்த காயப்படுத்தி இருக்கு. சோ இந்த செவுத்துல இருக்கிற ஓட்டையை எப்படி உன்னால வந்து சரிப்படுத்த முடியாதோ, அதுக்குன்னு நீ வந்து திருப்பியும் வந்து சிமெண்ட், பெயிண்ட் எல்லாம் செலவு பண்ணும் பைசா. சும்மா உடனே வந்து அந்த ஆணியை அடிச்சு வச்ச ஓட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்ப வந்து என்ன பண்ணும், அதுக்குன்னு சில பைசா ஸ்பெண்ட் பண்ணும். ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த செவுத்துல இருக்கிற ஓட்டையவே சரி செய்ய முடியும். அதுவுமே சரி செஞ்சாலும் அந்த ஒரு இடத்த சரி பண்ணினா மத்த இடமெல்லாம் ஒரு மாதிரி, இப்ப நான் இந்த இடத்துல நடுவுல வந்து இது பண்ணிட்டேன். சோ எனக்கு இந்த ஸ்பேஸ வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே சேர்த்து கிளியர் பண்ண முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப வந்து அவமானமா வந்து போகுது. இனிமே நான் வந்து வாழ்க்கையில வந்து யார்கிட்டயும் தேவையில்லாம கோவப்பட்டு யாரையும் அனாவசியமா நான் துன்புறுத்த மாட்டேன், நான் பண்ணினது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தப்பா அவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சு வந்து அவங்க அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். சோ இந்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அனாவசியமா தேவையில்லாத நேரங்கள்ல தேவையில்லாத இடத்துல கோவப்பட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு நமக்கு நாமே வந்து நாளைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது ஒரு வெட்கப்படுற ஒரு செயலா அது வந்து மாறுது. சோ அது ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, தப்பான ஒரு ஆட்டிடியூட் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ
அனாவசியமா யார் மேலயும் எதற்காகவும் தேவையில்லாம கோவப்படக்கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கோவங்கிறது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வந்து முக்கியமான விஷயம் அல்ல. அதனை ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா எவ்வளவோ நல்ல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், லெசனுக்கு போறோம். பின்னங்கள், ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. என்னது இது ஃபிராக்ஷன்ஸ், பின்னங்கள்னா என்ன கொடுத்திருக்காங்க? இந்த லெசன்ல இருந்து நமக்கு என்ன தெரிய போகுது? நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல இந்த பாடமே நம்ம பார்க்கலாம். பின்னங்கள் அப்படிங்கிற பாடமே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, டெய்லி எல்லார் வீட்லயும் பால் வாங்குவாங்க இல்லையா? சோ பால் வந்து பாத்தீங்கன்னா 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1/2 லிட்டர், 2/4 லிட்டர். நம்ம வாங்கும் போதும் சொல்லும் போதும் இது எல்லாருக்குமே ஈஸியா தெரியும். கடையில போய் 2/4 லிட்டர்ல பால் வாங்கிட்டு பாப்பா தம்பினா என்ன பண்ணுவாங்க? 2 1 லிட்டர் பேக்கெட் கொடுப்பாங்க, 2 1 லிட்டர் பேக்கெட் தருவாங்க, 1/4 லிட்டர் பேக்கெட் தருவாங்க. அழகா வாங்கிட்டு வருவோம். இல்லைன்னா 4 1/2 லிட்டர் பேக்கெட் தருவாங்க 2 லிட்டருக்கு, 1/4 லிட்டர் பேக்கெட் கொடுப்பாங்க. சோ அப்படி வந்து 2/4 லிட்டர் வாங்குவோம். ஒண்ணு இந்த காம்பினேஷன்ல தருவாங்க, இல்லைன்னா இந்த காம்பினேஷன்ல தருவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து டே டு டே லைஃப்ல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அதே மாதிரி நம்மளுடைய டைரி மில்க் சாக்லேட் இருக்கு இல்லையா? டைரி மில்க் சாக்லேட்ல பாத்தீங்கன்னா 10 ரூபா டைரி மில்க் வாங்குனீங்கன்னா மொத்தம் 10 பீஸ் இருக்கும். 10 பார்ஸ் குட்டி குட்டியா இருக்கும். இது அடுத்த வருஷம் 6வதுல 7வதுல எல்லாம் கண்டினியூ ஆகுற சாப்டர். சோ அதனால கொஞ்சம் பொறுமையா நல்லா பாத்துக்கோங்க தெளிவா. சோ இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 10 பார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஸ்மால் ஸ்மால் பீசஸா இருக்கு. சோ வந்து இதுல வந்து 1.5 பீஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கோங்க, 2.5 பீஸ் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுங்க, 3 பீஸ் வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுங்கன்னா, இப்ப 1.5னா இது எல்லாமே 1 1. இந்த 1ல் பாதியை தான் அரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு குட்டி பார்ல பாதியைத்தான் வந்து இது இது முழுமையாக 1, இதுல பாதிய 1/2 அப்படின்னு சொல்லுவோம், அரை அப்படின்னு சொல்லுவோம். 1ல் பாதி அப்படிங்கும்போது 1/2. இதே 4ஆ பிரிக்கிறோம், இந்த ஒரே ஒரு பார 4ஆ பிரிக்கிறோம்னா 1 2 3 4. அப்போ 1/4 ஃபார் 1 ரேஷியோ பார்ட், குட்டி பார்ட். 1 குட்டி பார்ட் இஸ் 1/4 அப்படி சொல்லுவோம். சோ இதே 3 குட்டி பார்ட் ஆட் பண்ணீங்கன்னா 3/4. சோ டோட்டலா இதுல 4 இருக்கு. இதுல ஒரு குட்டி பீஸ வந்து நீங்க ஒரு ஆளுக்கு ஷேர் பண்றீங்க. அப்ப இது என்ன சொல்லுவோம்? 1/4. 2 ஷேர் பண்ணீங்கன்னா 2/4, 3/4, 4/4ங்கும் போது அது முழுமையாக 1 அப்படின்னு ஆயிடும். சோ அது ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். 1/2, 2/3. இப்ப இங்க பாருங்களேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர், இந்த மேலே இருக்கக்கூடியத நியூமரேட்டர் அப்படின்னும் கீழே இருக்கக்கூடியத டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பகுதி,
தொகுதி அப்படி சொல்லிட்டு 2 பாகங்களாக பிரிப்பாங்க. நியூமரேட்டர், டினாமினேட்டர், தொகுதி மற்றும் பகுதி. சாரி, பகுதி தொகுதியில தொகுதி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இத ஸ்பிளிட் பண்ணுவாங்க. நியூமரேட்டர் எது, டினாமினேட்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு. தொகுதி மேலே இருக்கக்கூடியது தொகுதி, கீழே இருக்கக்கூடியது பகுதி. இந்த மேல் அப்பர் பார்ட் வந்து தொகுதி, தொப்பி, கீழே வந்து பகுதி, பாதம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்கிலீஷ்ல வரும்போது டி ஃபர்ஸ்ட் வராது, டி கீழே வரும், என் மேல வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், தொகுதி மற்றும் பகுதி. தொப்பி மேல, பாதம் கீழே, அதுதான் வந்து தொகுதி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இத வந்து பாத்தீங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 பிராக்ஷன்ஸ் எப்படி வந்து போட்டிருக்காங்க. இப்ப இது ஒரு வட்ட வடிவம். நீங்க இதை வட்டமா ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்கொயரா வச்சுக்கலாம். சோ ஹாஃப் அப்படிங்கும் போது தட் ஈக்குவல் பார்ட்ஸ் 1/2, அதே வந்து 1/3. சோ இது இப்ப 2 பிராக்ஷன்ஸ், 2 பின்னங்களை கூட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சோ இதுல நிறைய இருக்கு. கலப்பு பின்னம், தகு பின்னம், தகா பின்னம், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல வந்து இப்ப 2 பிராக்ஷன்ஸ ஆட் பண்றோம். இப்ப இது எப்படிடா டப்புன்னு 3/6 மாறிச்சு, இது 2/6 மாறிச்சு? யோசிப்பீங்க இல்லையா? யோசிங்க, சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு தடவை இதை காமிச்சிடுறேன். இப்போ இந்த 3/, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும் சரியா? 1/2 பிளஸ் 1/3 கொடுத்திருக்காங்க. ஓகே, இத ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் ரெண்டும் எந்த ஒரு பிராக்ஷன்ஸையுமே, எனி பிராக்ஷன்ஸ், எனி பின்னம் ஆட் பண்ணணும் இல்ல சப்ட்ராக்ட் பண்ணணும்னா டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சமமாக இருக்கணும். டினாமினேட்டர்ஸ், போத் டினாமினேட்டர் should be சேம். ரெண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் அந்த பிராக்ஷன்ஸ ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, சோ இப்ப எனக்கு இங்க வந்து 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ 2ற்கும் 3ற்கும் பொதுவான எண் எது? அப்ப நமக்கு 2க்கும் 3க்கும் காமன் நம்பர் இங்க எடுக்க முடியாது. அப்ப 2 into 3 6 அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டினாமினேட்டரை 6 கன்வெர்ட் பண்றீங்க. அப்போ எனக்கு இந்த 1/2 ஆனது கீழே 6ன்னு வரணும் அப்படின்னா 3/3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணினேன்னா இது 3/6 மாறணும். 3/6 அகைன் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 தான். அதே மாதிரி இது 2/6, 2/6 இஸ் ஈக்குவல் டு 1/3 தான். ஓகேவா? சோ வந்து எனக்கு இதனுடைய டினாமினேட்டர் சேம் ஆக இருந்தால் மட்டுமே, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம். So 3 plus 2 is 5 divided by 6 அப்படின்னு வரும். பாருங்க, இப்போ 5 1 2 3 டோட்டலா என்ன ஷேடட் இருக்கு? 1 2 3 4 5 5 divided by 6. So result is 5/6. இதே நம்பருக்கு நான் சப்ட்ராக்ட் ஃபிராக்ஷன் கொடுக்கிறேன். அதேதான் சேம். 3 minus 2 is 1 divided by 6. இதே நம்பருக்கு சப்ட்ராக்ஷன் கொடுத்தா 3 minus 2 is 1 divided by 6. எப்பவுமே டினாமினேட்டர் ஈக்குவலா சமமா இருந்தால் மட்டுமே நியூமரேட்டர்ல நீங்க கை வைக்க முடியும். பிராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரூல் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், கூட்டல் மற்றும் கழித்தல்ல டினாமினேட்டர் பகுதியானது சமமாக இருக்க வேண்டும், ஒரே எண்ணாக இருத்தல் வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதனை சம எண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பொது காரணியோ அல்லது பெருக்கல் பலனையோ எடுத்து நீங்க அத சமமான பகுதியாக மாற்றிக்கொண்டு மேலே இருக்கக்கூடிய எண்களை கூட்டல் அல்லது கழித்தல் செய்ய முடியும். ஓகேவா? சோ இது ஒரு ரூல், ஒன் ஆஃப் தி ரூல் இன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். நான் இருக்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன், அப்புறம் தான் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்கே போவேன். சரியா? இது ஒன்று கான்செப்ட் நீங்க பாத்துட்டீங்க.
இப்போ இதே வந்து மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். மல்டிப்ளிகேஷன்னா உங்களுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேறு வேறாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதனுடைய கதையெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். தெரிஞ்சாதான் இது தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், மிக்சட் ஃபிராக்ஷன், அந்த ஃபிராக்ஷன், இந்த ஃபிராக்ஷன்லாம் நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம போன கான்செப்ட்ல நான் என்ன காமிச்சேன்? 1/3 பிளஸ் 1/2 காமிச்சேனா? இங்க 2/3 அப்படின்னு ஒரு நம்பரும், அதாவது 2/3 அப்படின்னு ஒரு நம்பரும், 5/8ன்னு ஒரு நம்பரும் எடுத்திருக்கேன். இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. 2 × 5 10, 3 × 8 24, தட் இஸ் 10/24 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதனுடைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன் நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லைன்னா நாட் நெசசரி. உங்களுக்கு இப்படியே நீங்க இதோட 6th ஸ்டாண்டர்ட்ல தான் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் கேட்பாங்க. இங்க வந்து நீங்க இதோடயே ஸ்டாப் பண்ணிட்டாலும் மோர் தேன் இனஃப், நோ இஷ்யூஸ். பட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இது தேவை கிடையாது. எனக்கு பகுதி, தொகுதி இதெல்லாம் பகுதி சமமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்க வந்து டைரக்டாவே என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதே அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ல அப்படி கிடையாது. பகுதிகளை சமமாக்க வேண்டும். ஓகேவா? சோ இப்ப மல்டிப்ளிகேஷன் ரூல், அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் இன் ஃபிராக்ஷன்ஸ் புரிஞ்சுதா? இத பேஸ் பண்ணி சம்ஸ் வரும். அதாவது வேர்ட் ப்ராப்ளம்ஸா வரலாம், நம்பர் ப்ராப்ளம்ஸா வரலாம். அது நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரியும். கான்செப்ட் இதுதான். நியூமரேட்டர் எதை சொல்லுவோம், டினாமினேட்டர் எதை சொல்லுவோம், தொகுதி எது, பகுதி எது. மேலே இருந்தால் அது தொப்பி தொகுதி, கீழே இருந்தால் அது பகுதி பாதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல முன்னால வர டி வந்து கீழே வரணும், பின்னால வர என் வந்து மேல வரணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல எப்படி, தமிழ்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டேன். சோ இப்ப கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இருங்க இன்னொரு பார்ட் காட்டுறேன். கம்பேரிசன். ஓகேவா? அதாவது ரெண்டு பிராக்ஷன்ஸ், ரெண்டு பின்னங்களை கம்பேர் பண்ணி எது பெரியது, இதெல்லாமே உங்களுக்கு 6.1, 6.2, 6.3ல லைனா வருது. இரண்டு பின்னங்களை கம்பேர் பண்ணி எது பெரியது எது சின்னது அத வந்து நீங்க கம்பேரிசன் காட்ட போறேன். இப்போ 4/6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்ஷன் எடுத்திருக்கு இல்லையா? இத வந்து லெங்க்த்ல போடும்போது 1ல 4/6 ஃபுல் லெங்த் இஸ் 1. சோ அதுல 4/6 அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு வருது? அது 6 ஈக்குவல் பார்ட்ஸா ஒன்ன பிரிக்கிறாங்க. அதுல 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இங்க வரும். அடுத்த பார்ட் 5, அடுத்த பார்ட் 6. இதே வந்து ரெக்டாங்கிளா மார்க் பண்ணும்போது இது ஒரு ரெக்டாங்கிள். இதுல வந்து 4 பார்ட்ஸ், 4 குட்டி பார்ட்ஸ் இஸ் திஸ் ஒன். இந்த இமேஜ்ல இப்படி கட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 2 பீஸ் வந்து இது 5வது பீஸ், இது 6வது பீஸ். சோ 4/6. இதே சர்க்கிள்ல 1 2 3 4 இங்க 5th போர்ஷன், இங்க 6th போர்ஷன் இருந்தா இது கவர் ஆயிடும். சோ இப்ப வந்து 4/6 கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6/8 அப்படின்னு கேக்குறாங்க. 4/6 இஸ்
கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6/8 அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ ஒரு ஃபுல் லெங்த் ஆன்சர் உங்களுக்கு ஷோ ஆகல. எது வந்து உங்களுக்கு 4/6 ஆனது 6/8 விட லெஸ் தேனா கிரேட்டர் தென்னா ஆர் ஈக்குவல் டு 1 கேக்குறாங்க. இப்போ 6/8க்கும் 4/6க்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கம்பேர் பண்ணணும். ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இப்ப இதே இமேஜ் உங்களுக்கு இங்க 1 மொத்தம் 6 பார்ட்ஸ், ஆறா ஒரு ஒரு பாக்ஸ 8 பார்ட்ஸா இப்ப பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே செவகத்தை 8 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சாங்க அப்படின்னா அதுல 6. சோ 4/6 இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து 6/8க்கு வரும். கம்பாரிசன் பண்ணுங்க. இதே இமேஜ் சேம் இமேஜ் ஒரே வேல்யூ கிடைக்குமா, வேற வேற வேல்யூ கிடைக்குமா? நான் இப்ப 4/6 இருக்கா, இத 2 டேபிள்ல வந்து நம்மளால வகுக்க முடியும். 2/3 வரும். 6/8 இருக்கா, அது வந்து 3/4 அப்படின்னு வரும். சோ 6/8 வந்து 3 2 6 4 2 8. சோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ தான் கொடுக்குதா இல்லையா? இப்படி பாருங்க, நீங்க போர்ட்ல அப்படி சைட்ல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. 4/6ங்கிறது 2 2 4 2 3 6. 6/8ங்கிறது 3 2 6 4 2 8. இது 3/4, இது 2/3. ரெண்டும் ஈக்குவலா வேற வேறையா? ஆனா வந்து இங்க மதிப்பு வந்து மாறுமா இந்த கட்டத்துல போடும்போது? எனக்கு இதுலயும் 2 தான் பேலன்ஸ், அதுலயும் 2 தான் பேலன்ஸ். வருமா வராதா? நீங்க கெஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. பிகாஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2/3 வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 3/4 வரும். சோ ரெண்டுமே வேற வேற. சோ இந்த கம்பேரிசன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே இதுலயே வந்து கொடுத்தேன். ஓகேவா? ரைட். இது மிக்சட் ஃபிராக்ஷன். இது மிக்சட் ஃபிராக்ஷன் வந்து அடுத்த இதுல பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல. நம்ம இந்த நார்மல் ஃபிராக்ஷன்லயே வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், கம்பேரிசன் 4 வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இப்ப வந்து இதுல பாருங்க, இது அடிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். இப்போ போர்டுக்கு வந்துடுறேன் நானு. சோ உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் கம்பேரிசன் இந்த 4 கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கு. சோ இது ரிலேட்டடா ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சம்ஸ் போடலாம். 6.1ல இருக்கிற சம்ஸ் தான் நான் சொல்லித்தர போறேன் உங்களுக்கு. சோ 6.1ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரைட் த ஃபிராக்ஷன்ஸ் பை ஷேடட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ்ல எழுதுறதுக்கே முதல்ல நம்ம பழகணும். ஏன்னா எல்லாமே வந்து இந்த ஃபிராக்ஷன்ஸே நமக்கு இப்பதான், இது வரைக்கும் நம்ம ஹோல் நம்பர்ஸ் தான் பார்த்திருக்கோம், ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை.
இதுல வந்து ஷேடட் ரீஜன் வந்து இதுதான். இதுதான் ஷேடட் ரீஜன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ மொத்தம் எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. டோட்டலா 12 பாக்ஸஸ் இருக்கு. ஓகே, அத கீழே போட்டுருங்க. எவ்வளவு ஷேட் ஆயிருக்கு? 5. சோ இதை எப்படி எழுதுவோம்? 5 divided by 12. n by d, தொகுதி by பகுதி, நியூமரேட்டர் by டினாமினேட்டர். சோ எவ்வளோ ஓவரால் இருக்கு டிவைடட் பை, சாரி, மேல் பார்ட்ல எவ்வளோ வந்து ஷேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து இந்த ஷேடட் ரீஜன் முடிஞ்சது. அடுத்தது வந்து உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. ரைட் த fractions ஃபார் த ஃபாலோயிங் அண்ட் ஃபைண்ட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதற்கு பின்னம் வேற நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றிற்கு பின்னங்கள் எழுதி அவற்றின் தொகுதியையும் பகுதியையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Vicky got 12 marks out of 20 marks in science. ஷீக்கி அறிவியலில் 20க்கு 12 மதிப்பெண்கள் வாங்கினாள். 20க்கு 12 வாங்கினாள். சோ மொத்த மதிப்பெண்ணானது 20. அவள் வாங்கிய மதிப்பெண்ணானது 12. எப்பவுமே நம்ம என்ன எக்ஸாம்ல எழுதுவோம்? 100க்கு 80, 100க்கு 70 இப்படிதானே சொல்லுவோம். அதே மாதிரி 20 மார்க் டெஸ்ட்ல அவ 12 மார்க் வாங்கியிருக்கா. அப்ப இதுல நியூமரேட்டர் எது? நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு 12, டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 20. சோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாம் உங்களுக்கு முதல்ல பிராக்டிஸ் ஆகணும். நியூமரேட்டர் இஸ் தொகுதி தொப்பி, டினாமினேட்டர் இஸ் பகுதி பாடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இதுலயே கொடுத்திருக்காங்க. 6 fruits are rotten out of 40 fruits in a bracket. ஒரு கூடையில் உள்ள 40 பழங்களில் 6 பழங்கள் அழுகியவை. இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 40 பழத்துல 6 பழம் அழுகின பழம் எப்படி எழுதுவீங்க? அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓவராலா 40 பழம் இருக்கு, அதுல 6 பழம் அழுகி இருக்கு. அப்ப இதுல இது எது? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். DENO MINATOR டினாமினேட்டர். தொகுதி பை பகுதி. ஓகே, அடுத்தது. In a colony 50 houses, 17 houses are not occupied. So என்ன வரும் இப்போ? 50 வீடு மொத்தமாக உள்ளது, அதில் 17 வீடு காலியாக உள்ளது. அப்ப 17 பை 50. ஓகேவா? சோ எப்பவுமே மொத்த மதிப்பெண் டோட்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு டினாமினேட்டர்ல வரணும், பகுதியில வரணும். அதில் உபயோகப்படுத்தியதோ உபயோகப்படுத்தாததோ அழுகியதோ நல்லதோ கெட்டதோ அது வந்து தொகுதியில வரணும். ஓகேவா? ஓகே, இப்ப கம்பாரிசன் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? 5 பை 12 அண்ட் 7 பை 12. இதுல ரெண்டுலயுமே உங்களுக்கு டினாமினேட்டர் சேம். சோ டினாமினேட்டர் சேம் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். பகுதி இரண்டும் சமமாக இருந்தால் தொகுதியை கம்பேர் பண்ணணும். சோ அப்ப 5 பெருசா 7 பெருசா? 5 இஸ் லெஸ் தென் 7. ஓகே, அப்போ 7 by 12 இஸ் கிரேட்டர். இப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும், நான் லாஸ்டா வந்து 4 by 6 6 by 8 கேட்டேன். இத ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும்? இத சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 2 by 3, இது வந்து 3 by 4. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து பொதுவான பெருக்கல் பலன் 12 எடுத்து இங்க வந்து 4ஆல பெருக்கணும், இங்க 3ஆல பெருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து
பகுதி தான் வந்து 12ஆ மாறணுமே தவிர தொகுதி மாறணுங்கிறது இல்ல. பகுதி 12 ஆக்கணும் அப்படின்னா இதை என்னவா மாத்தணும்? மேல இருக்கிறதையும் 4ஆல பெருக்கணும். அப்ப 8/12 மேல இங்கேயும் வந்து 3ஆல பெருக்குவீங்க. 9/12. சோ 8 பெருசா 9 பெருசா கீழே ரெண்டும் சமமா இருந்தா 9 தான் பெருசு. அப்போ 9/12 தான் பெரியது. பெரிதா சிறிதா ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்களா? சோ இப்படிதான் நீங்க கம்பாரிசன் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு நம்பர் சொல்றேன். இது இப்ப நமக்கு வந்து இங்க இதுவுமே சமமா தான் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. நான் கொடுத்த கொஸ்டின் தான் சமம் இல்லாம இருந்தது அப்படின்னா 22/48 அண்ட் 17/48. இங்கேயும் வந்து டினாமினேட்டர் சேம். அப்ப கம்பேர் நியூமரேட்டர். அப்போ 22 இஸ் கிரேட்டர் தென் 17. அப்போ 22/48 இஸ் கிரேட்டர். 22/48 is greater. அடுத்தது 11/56 and 27/56. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து பகுதி ரெண்டும் சமம். அப்ப தொகுதியை தான் கம்பேர் பண்ணுவீங்க. 11 is less than 27. அப்ப 27/56 தான் பெரிய எண். ஓகேவா? இதே மாதிரிதான் உங்களுக்கு பகுதி சமமாக இருந்தால் தொகுதியை கம்பேர் பண்ணணும். பகுதி சமம் இல்ல அப்படின்னா பகுதியை சமம் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? சோ இன்னைக்கு பார்த்த நம்ம கான்செப்ட் என்ன பார்த்தோம்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கம்பாரிசன். பின்னங்களின் கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் கம்பேர் பண்றது. இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் எல்லாமே வந்து சொல்லியிருக்கு. சம்ஸ் வந்து ஒரு 4-5 சம்ஸ் தான் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். சோ அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா பின்னங்களே நம்ம இப்பதான் புதுசா பாக்குறோம் இந்த வருஷம் தான். ஓகேவா? சோ டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.